ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் கேரளா லாட்ரின்னு குழப்பிக்காதீங்க. இது நம்மளுடைய டியர் லாட்ரிக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 29/4/2026 6 PM கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1 PM நம்மளுக்கு ட்ரா இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு 6 PM அப்புறம் 8 PM. ஆனால் நம்ம பார்க்க போகிறது 6 PM கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி புதன்கிழமைக்கு. அதனால் நம்ம எப்போதும் போல் 6 PM to 6 PM ரிசல்ட்டை நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே 6 PM வந்த ரிசல்ட் நண்பா. நேற்றைக்கு நம்மளுக்கு 655, அதுக்கு முந்தின அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 840, அதுக்கு முந்தின ட்ரா 271 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய 6 மணி ஷோக்கான கெஸ்ஸிங் நண்பா. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிங் சீரியல், அதாவது ஜம்பிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான சீரியல் ஒரு ட்ரா அல்லது 2 ட்ரா அல்லது 3 ட்ரா விட்டு நம்மளுக்கு ஜம்ப் ஆகி வரும். அப்படி வர்ற நம்பர்ஸை இந்த ட்ராவுக்கான ஜம்பிங் நம்பர்ஸாக கொண்டு வருவோம். ஸோ இந்த கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் நம்ம இந்த ட்ராவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 1 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் மேக்ஸிமம் ஏ போர்டு அல்லது சி போர்டு போக சான்சஸ் இருக்குது. இது நம்ம ஏ போர்டுக்கு போகிறதுனால நம்ம ஏ போர்டுன்னு கொடுக்குறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அப்போ ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது 7 1 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னோடய கெஸ்ஸிங்கை எப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நிறைய நண்பர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 அல்லது 7 இந்த ட்ராவலில் கிடச்சிருக்கு. ஸோ 1 அல்லது 7 இந்த ட்ராவலில் ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கான பெய்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஏ போர்டு அதை ஆல் போர்டு நம்பரில் தான் கொண்டு வருவோம். ஏன்னா நம்ம இதை தான் இந்த ட்ராவுக்கான டச் நம்பராக எடுத்திருக்கோம். அதனால் இந்த ட்ராவில் 1 7 ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கான பெய்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 1 4 1 6 7 2 7 4 7 6. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த 1 7 நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்றுக்கு வந்தது நம்மளுக்கு 655 ரிசல்ட்டு. ஸோ நம்ம கொண்டு வந்தது 149லேருந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த 149 இருக்குல்ல, இந்த 149ல் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, அதோட நம்மளுக்கு 4. ஸோ இதுதான் நம்மளுக்கான கீ. இப்போ அடுத்து கவனிங்க, 301 அப்படி எடுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா 129 எடுத்து விட்டுடலாம். ஸோ 2 ட்ரா நம்ம தூக்கிட்டோம். அடுத்து கவனிங்க 137 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1, அதோட நம்மளுக்கு இந்த இடத்துல 3. ஸோ இது நம்மளுடைய கீ. அதுக்கு அடுத்து கவனிங்க 250 தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 147 தூக்கியாச்சு. ஸோ 2 பக்கமும் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் தூக்கியிருக்கு. அப்போ இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு 1, அதோட 2. இது நம்மளுடைய கீ. அதுக்கடுத்து கவனிங்க 840. அதுக்கடுத்து நம்மளுக்கு கடைசியாக நம்மளுக்கு நேற்றுக்கு 655. இதில் 2 ட்ராவை நம்ம தூக்கிட்டோம். அப்போது இந்த ட்ரா என்ன வரணும் நல்லா கவனிச்சிங்க நண்பா. 2 டைம் ஒன்ஸு எப்படி மாறுபடுதுன்னு பாருங்கள். 14 13 12. அப்போது 2 ட்ரா விட்டுட்டா இந்த ட்ரா நம்மளுக்கு 11. இந்த ட்ராவுக்கு 11 கீ நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 11 காட்டுது இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக. இருந்தாலும் நம்ம இந்த 11 நிறுத்த போகிறது கிடையாது. ஏன்னா அதோடைய சப்போர்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். அது எப்படி எடுத்தோம் அப்படி சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இங்கே இதே நம்பர் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல, அதாவது இங்கே இந்த 137 ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த 137ல் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 7. ஏன்னா அடுத்த 2 ட்ரா போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க 1 7. அதே மாதிரி நம்மளுக்கு 2 ட்ரா போனதுக்கப்புறம் இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த ட்ராவில் 1 7. ஸோ இந்த ஃபார்மட் படி நம்மளுக்கு 14 13 12 11. ஸோ இந்த ட்ரா லக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 11.
11 இந்த ட்ராவுக்கான கீயாக இருக்கணும். ஸோ இந்த ஃபார்மெட் படி அப்படி இந்த ஃபார்மெட் படி நம்மளுக்கு 11 வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 7 இந்த ட்ராவுடைய கீ. ஸோ இங்கிட்டு வரீங்களா அங்கிட்டு வரீங்களா? ஸோ அங்கிட்டு போனால் நம்மளுக்கு 1 தான், டபுள் 1 போயிடும். இங்கிட்டு வந்தால் நம்மளுக்கு 1 7ங்கிற 2 நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ நான் கீழே தெளிவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திங்க. கீழே நம்ம வந்து பெய்ட்ஸையும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து முன்கூட்டியே கொடுத்துருக்கோம். ஸோ சிம்பிள் கெஸ்ஸிங்காக இருந்தாலும் நம்ம ஃபார்மெட்டில் தான் எடுப்போம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதுலேயும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு 6 PM வந்து 655 அடிச்சிருக்காங்க. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு டபுள் 1 வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டினா ஏற்கனவே ஒற்றைப்படையில் 55 அடிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 1 வச்சு வேறு நம்பர்ஸாக டபுள் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லையா நம்மளுக்கு 1 அல்லது 7 உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நான் அந்த ஃபார்மெட் படி தான் சொல்கிறேன், தனிப்பட்டு எதுவுமே சொல்லலை. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த 149லேருந்து நம்மளுக்கு வந்து கீ நம்பர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. 14 13 12 11 இந்த ட்ரா நம்மளுக்கு வரணும். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அப்படி இல்லாட்டினா நம்ம இந்த சைடு உள்ள ஃபார்மெட்டை நம்ம கையில் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி புதன்கிழமை 29/4/2026 டியர் லாட்ரியோட 6 PMக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். யாரும் கேரளா லாட்ரின்னு குழப்பிக்காதீங்க. இது நம்மளுடைய டியர் லாட்ரி 6 PMக்கான கெஸ்ஸிங். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.